ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். வானதி இதுக்கு முன்னாடி பேசாமல் இருந்தப்போ பாண்டி எவ்வளோ ஃபீல் பண்ணி நம்ம இப்படி ஒரு வார்த்தை சொன்னதுனால தான் பொண்ணு பார்க்க போகாதனால தான் அந்தளவுக்கு கோவப்பட்டு பேசாமல் இருக்கா அப்படின்னு வீடு தேடி போய் கன்வின்ஸ் பண்ணி பேசிட்டு வந்தார். அதுக்கப்புறம் ஒரு வழியாக வானதி எப்படியோ சமாதானமாயிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மறுநாள் திரும்பவும் பாண்டியோட வீட்டுக்கும் வந்தாங்க. அப்போ தான் நிலாவுடைய கம்பெனிக்கு அவங்க பார்ட்னராக சேர்றதை பற்றி பணம் தேவைப்படுது அப்படின்னு வீட்டை வைக்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாத்தையும் கேட்டுட்டு வானதி நல்ல விதமாக தான் பேசினாங்க. என்னடா வண்டி எந்த ஒரு மோதலே இல்லாமல் நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்ச அடுத்த நிமிஷமே இந்த சைடு வந்து வானதி அவங்களோட பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. முதல்ல தலையாட்டிட்டு நிலாக்கிட்டேயும் நல்ல விதமாக பேசுகிற மாதிரி பேசிட்டு அடுத்து உடனே பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாண்டி சமாதானப்படுத்தலாம், இது ரெண்டும் காம்பினேஷனே இல்லாத இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாலே செட் ஆகுது, இவவாயோ அமைதியாக இருக்காது, அவங்க நல்லவங்க, ரெண்டு பேரும் பேசினா கண்டிப்பாக செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து பேசி கடைச்சி விடலான்னு ஆட்டத்தை பேசினாரு. முதல்ல நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட கூட. ஆனால் அடுத்து வானதி வந்து திரும்பவும் வழக்கம் போல் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேட்ட அதாவது சோழன் அந்த வழியாக வந்தவர் இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கத பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே அவர் அமைதியாக இருப்பாரா? ஐயய்ய, என்ன உங்களோட தொல்லையாக போச்சு, நீங்கள் லவ் பண்ணுறீங்களா இல்லை சண்டை போடுறீங்களா, ஒரு இடமும் புரிய மாட்டேங்குது. இப்படி தான் யாராச்சும் லவ் பண்ணுவாங்களா? சே, என்னடா பாண்டி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் நிற்கவும், நாங்கள் என்னமோ பேசிக்கிறோம், சண்டை போட்டுக்கிறோம், என்னமோ பண்ணுறோம், உங்களுக்கு என்ன வந்துச்சு? நீங்கள் உங்கள் ஆள் உங்களை லவ்வே பண்ணலைன்னா கூட உங்கள் மனைவிக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க, எப்படிலாம் லவ் பண்ணுறீங்க, போய் அதை போய் பண்ணுங்க போங்க. உங்களில் பாதியாச்சும் உங்கள் தம்பிக்கு இருக்கா, கொஞ்சம் கூட அறிவு இருக்கா அவனுக்கு, ஏதாச்சும் லவ் பண்ண தெரியுதா, அப்படி எப்படின்னு திரும்பவும் சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. அடைச்சே, இதுங்களானா பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய்ட்றாரு சோழன். உள்ளே போயிட்டு அண்ணே அண்ணே ஏங்க அப்படின்னு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. எல்லாரும் வெளியில் வராங்க. அப்போ தான் என்னாச்சுடா சொல்ல அப்படின்னு, என்னென்ன இதுங்க லவ் பண்ணதுங்களா இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணுதுங்களாண்ணே, பேசாமல் கல்யாணத்தை வச்சிடலானாலையோ மானா அப்படி இப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்த்து தள்ளி போட்டுட்டீங்க, அங்கே போய் பாருங்கண்ணே, அதுங்க என்னமா லபன்னு இந்த கொலை சண்டை போடுற லேடிங்களாட்டுமே கத்திட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன்னு சொல்லவும், என்னடா சொல்கிற அப்படின்னு, இப்போ தானே நான் வானதிக்கிட்ட பேசிட்டு வந்தேன், அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கணும், நான் வந்துட்டேன், அதுக்குள்ளே சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு நிலா கேட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அதுக்கப்புறமா வந்து ரெண்டு பேரும் என்னடா சொல்கிற பாண்டி அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. சோழன் வந்து நின்றுக்கிட்டு பாருண்ணே பாரு, நீயே பாரு எப்படி சண்டை போடுறாங்கன்னு பாருண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. நீ விடுடா, அவங்க ஏதோ சண்டை போட்டுப்பாங்க அப்புறம் சமாதானம் ஆயிடுவாங்க அப்படின்னு. என்னென்ன நீ இப்படி இருக்க, சண்டை போடலாம், அதுக்குன்னு சண்டையே காதலாக போடக்கூடாதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொன்ன உடனே, ஏங்க விடுங்க, எதுக்கு நாம் அவங்க பிரச்சனை தடையிட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், எல்லாம் சரிதான், இவங்க எதுக்கு சண்டை போடுறாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு இருக்கும்போது தான், சரி இருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துக்கிட்டு பாண்டி அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஸோ இவங்க எல்லாரும் நின்றுட்டு இருக்கிறத பாண்டி கவனிச்சிடுறாரு. கவனித்த உடனே பேசாமல் கொஞ்ச நேரம் அமைதியாயிடுவான்தி, எல்லாரும் இருக்காங்க, கோவப்பட்டு என்கிட்ட சண்டை போடாத, நான் ஏதாச்சும் பேசி சமாளிச்சுட்டு வரேன் அப்படின்னு. உன் குடும்பத்தில் ஒருத்தர் கூப்பிட்டாங்கன்னு உடனே அப்படியே ஓடிடுவியே, அவங்களுக்கு மட்டும் அவ்வளோ பயப்படுவியே, ஆனால் என் மேலே அந்த அளவுக்கு பாசமும் இல்லை, என் மேலே அன்பும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வானத்தை பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் என்னங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து நிற்கவும், டே என்னடா பண்ணிட்டுருக்கீங்க ரெண்டு பேரும், எதுக்குடா இப்போது சண்டை போட்டுட்ருக்கீங்க, இப்போ தான் நம்ம பேசாமல் இருந்து இதோ இன்றைக்கி தான் உங்ககிட்ட பேசுகிறத நான் முதல் தடவையாக பார்க்குறேன், அதுக்குள்ளே என்னடா திரும்பவும் சண்டை அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா சோழா அப்படின்னு. என்னடா நீ சண்டையே போட்டுட்டு இருந்தா எப்படிடா, பேசாமல் அவளை கல்யாணம் பண்ணிக்கொண்டாலையும் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன்ற அப்படின்னு சொல்லவும், ஐயோ இவகிட்ட போட்டுட்ருக்கிற சண்டையில் நாம் இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிறதா, செட்டே ஆகாது அப்படின்ற மாதிரி தான் பாண்டிய மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காரு. இல்லைடா அதெல்லாம் எதுவும் தேவையில்லை, நீ எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, என்ன விஷயங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை பாண்டி நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, அதான் என்ன ஏதுன்னு கேட்கலான்னு, எங்களால் முடிஞ்சால் சமாதானப்படுத்தி வைக்கிறோம், எதுக்கு நீங்களும் வானத்துக்கிட்ட தேவையில்லாமல் கோவப்பட்டு சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க நான் எங்கங்க சண்டை போட்டேன், அவளா ஒரு காரணத்தை தேடுறா, அதுக்கு காரணமே இல்லாமல் என்கிட்ட சண்டை அடிக்கிறா, எனக்கு ஒன்றுமே புரியல, இவளை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சரி அவள் பேசாமல் இருக்காளேன்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசலான்னு போனான். பேசும்போது அங்கேயும் முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் தன்னால் அவளே ஃபோன் பண்ணி பேச ஆரம்பித்தா. இப்போ திரும்பவும் என்னை பார்க்க வந்துட்டு என்கிட்ட வந்து திரும்பவும் சண்டை போட ஆரம்பிக்கிறா. ஒன்றுமே புரியலங்க எனக்கே, நீங்கள் இதில் தள்ளிடாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு மண்டை பிச்சுக்கும், நீங்கள் தயவு செஞ்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டி சொன்னதும் நிலாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. டேய்
பேசாமல் இதை சமாதானப்படுத்த வழியை பாருடா, தேவையில்லாமல் சண்டை போட்டுட்டு இருக்காத, கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்லிட்டு அமைதியா நெடுங்கலை நம்ம உள்ளே போகலாம். என்னடா சோழன், நீ அவங்க ஏதோ சண்டை போட்டுக்கிறாங்க, நீ அதுக்குள்ளே இப்படி கூட்டிகிட்டு போகிறா அப்படின்னு. இல்லைண்ணே, இது ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கு, இதை பார்த்தாவே எனக்கு கடுப்பாகுதுண்ணே. என்னண்ணா அந்த வானதி வரும்போது நல்லா வரா, போகும்போது சண்டை போட்டுட்டு போகிறா, திரும்பவும் 2 பேரும் ஒன்றா பேசுகிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் சோழன், விடுங்க, அவங்க எப்படி வேணாலும் பேசிட்டு போகட்டும், சண்டை போட்டுக்கிட்டும், நீங்கள் இதில் தலையிடாதீங்க இன்னொரு தடவை அப்படின்னு சொன்னதும், சரிங்க நான் எதுவும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொன்னதும் நிலா அவங்க பாட்டுக்கு ரூம்குள்ளே போயிடுறாங்க. எங்கள் பாண்டி வந்து வழக்கம் போல் வா வனத்தி கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறேன். எங்கள் பாண்டி அப்படின்னு, வீட்டுக்கு தான் அப்படின்னும், ஏன் என் வீட்டுக்கு எனக்கு போக தெரியாதா அப்படின்னு. என்னடி இப்போ உன் பிரச்சனை, நான் கூட்டிகிட்டு போய் விட்டா என்ன, வா போகலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றும் தேவையில்லை, நான் எப்படி வந்தேனோ அப்படியே போய்க்கிறேன், என்னை விட உனக்கு உன் குடும்பம் உன் அண்ணி எல்லாரும் தானே முக்கியம், அவங்களுக்காக வீட்டெல்லாம் விற்கிற நிலைமைக்கு போயிட்டீங்களா, அதே எனக்காகன்னா பண்ணிக்க மாட்டீங்கல்ல. நான் இந்த வீட்டில் ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசினா கூட அது உங்கள் எல்லாருக்கும் தப்பாக தெரியுது, என்னை பேசவும் விடுறதில்ல, அவங்க பேசுறது மட்டும் தான் சரி. இப்போவும் நான் தான் ஏதோ தேவையில்லாமல் சண்டை போடுற மாதிரி அன்னிக்கிட்டு சொல்லிட்டு வந்தேன், ஏன்னா எனக்கு எதுவும் காது கேட்காதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? போதும் பாண்டி போதும், முதல்ல நீ போய் வேலையை பாரு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. அப்பா சாமி, எப்படியோ ஒரு வழியாக போயிட்டாடா, இப்போதான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி மனசுக்குள்ளே அப்படிதான் நினைக்கிறாரு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பல்லவன் இன்னமும் பயங்கரமாக அழுதுகிட்டே தான் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நிலா ஒரு வழியாக சமாதானமாகி பல்லவன் கிட்ட பேசி அழுகாதரா அப்படின்னு சொல்லி சமாதானம் ஆயிட்டாங்க. ஆனால் சேரன் பேசாத இருக்கிறது அவருக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. சேரன் கிட்ட மட்டும்தான் முதல்ல போய் கெஞ்சினார். பாண்டி அதுக்கப்புறம் சோழன் இவங்க எல்லாரையும் கண்டுக்கலைனா கூட, ஆனால் நான் தப்பு பண்ணலைன்னு அங்கே போய் தான் நின்னாங்க பல்லவன். அதுக்கப்புறமா நிலாவுக்கு இது மனசு கேட்கல, பல்லவன் அழுதுகிட்டே இருக்காங்களா. சோழன் எங்கே இருக்காருன்னு பார்த்தா பின்னாடி சைடு ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. அப்போது சோழன் அப்படின்னு கேட்குறாங்க, சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதான் சொல்லுங்க அப்படின்னு கேட்கவும், இல்லை பல்லவன் உள்ள அழுதுகிட்டே இருக்கான், நீங்கள் வந்து அவங்ககிட்ட பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஓ இதுக்கு தான் என்கிட்ட வந்தீங்களா, அதெல்லாம் அவங்ககிட்ட பேச முடியாதுங்க, அவனுக்கு இப்படி இருந்தால் தான் கொடுப்பாடுங்க, நீங்கள் விடுங்க அப்படின்னு. ப்ளீஸ் சோழன் புரிஞ்சுக்கோங்க, அவன் சின்ன பையன், அவன் ரொம்ப அழகுனா, ஆல்ரெடி சேரனை தான் ரொம்ப கோவத்தில் இருக்காரு, பேசாமல் இருக்காரு, நீங்களும் இப்படியே பண்ணால் எப்படி, நீங்கள் வந்து பேசுங்க, பல்லவன் உங்கள் தம்பி தானே, புரிஞ்சுக்கோங்க சோழன் அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க அது வந்து அப்படின்னு சொல்லவும், அப்போது நிலா சோழன் கிட்ட, அதாவது சோழன் எப்படி பேசுனா பல்லவன் கிட்ட வந்து பேசுவாங்க அப்படின்னு நிலா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கொஞ்சம் சுருக்குன்னு கோவமாக நடந்துக்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஏங்க பல்லவன் உங்கள் தம்பி இல்லைல்ல, உங்கள் தம்பியாக இருந்திருந்தா நீங்கள் இப்படியெல்லாம் விட்டுருப்பீங்களா, யாரோ ஒருத்தன் தானே, ஏதோ சோறு போட்டு வளர்த்துட்டு இருந்தோம், இப்படி பண்ணிட்டானே அப்படின்ற கோவத்தில் இப்படிலாம் பண்ணிட்டீங்களா, நல்லா படிப்பான், நாமளும் செலவு பண்ணி படிக்க வைக்கலாம், பின்னாடிக்கு நம்மளுக்கு சம்பாதிச்சு கொடுப்பான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ அவன் படிக்க போகல, இந்த மாதிரி லாஜிக்கு லவ் பண்ணிட்டு சுற்றுறான் அப்படின்ற உடனே உங்கள் எல்லாருக்கும் கோவம் வந்துடுச்சு, நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வச்ச செலவெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னு எனக்கு என்னன்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஒதுங்க பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், இது கேட்ட உடனே சோழனுக்கு பயங்கர அதிர்ச்சி. ஆமாம் இந்த பொண்ணுங்கள்லாம் ஏன் அப்படி இருக்காங்க, சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறாங்களே அப்படின்றது சோழனுக்கு. அப்புறம் ஏங்க நான் இப்போ என்ன சொல்லிட்டேன், நீ இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, அப்படியெல்லாம் எதுலையும் இல்லைங்க, இனி இந்த வார்த்தையை நீங்கள் விளையாட்டுக்கோ கூட பேசாதீங்க, பல்லவன் எங்களுடைய தம்பி தாங்க, யார் சொன்னா அப்படின்னு கேட்கவும், பின் என்னங்க அண்ணன் தான் கோவத்தில் இருக்குது, நீங்களாச்சும் அவங்ககிட்ட வந்து பேசலாம்ல, நானும் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்தேன், இங்கே பாருங்கள் அவன் உண்மையிலே தப்பு பண்ணவனா இருந்தால் இந்த அளவுக்கு உங்ககிட்ட கெஞ்சுவானா, ஒரு தடவை பேச சொல்லி கேட்பான், இல்லை நான் அவன் பாட்டுக்கு விட்டுட்டு அடுத்து அவனோட வேலையை பார்த்துட்டு போயிடுவான், ஆனால் அவன் எந்த தப்பும் பண்ணலை, ரொம்ப ஃபீல் பண்ணி இதுக்காக அழுதுகிட்டே இருக்கான், அவன் தான் சொல்கிறான்ல எதிர்ச்சியாக தான் லாட்ஜுக்கு போனான்னு சொல்லிட்டு, பார்க்குற கண்ணோட்டத்துக்கு தான் அவன் தப்பான எண்ணத்தில் அந்த லாட்ஜுக்கு போயிட்டான் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தோணுது. அவன் லாட்ஜுக்கு போயிருக்க கூடாது தான், ஏதோ அவன் யோசிக்காமல் சின்ன பையன் அப்படியே பண்ணிட்டான். இப்போ நீங்கள் இருந்ததுனால எந்த பிரச்சனையும் இல்லாமல் சரியாக போயிடுச்சுல்ல, இந்த பிரச்சனையை இதோட முடிக்கிறது தானே சரி, எதுக்கு இன்னமும் இதை வளர விட்டுக்கிட்டு அமைதியாகவே இருக்கணும், அவன் எத்தனை நாளைக்கு இப்படியே அழுதுகிட்டே இருப்பான், அவனுக்கு எக்ஸாம் வேறு வருது, முதல்ல அவங்ககிட்ட போய் பேசுங்க, நீங்கள் பேசினாலாச்சு அட்லீஸ்ட் அவன் சமாதானம் ஆகி அடுத்த எக்ஸாமுக்காச்சும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்பான், இல்லைன்னா அவன் எதிலுமே கவனம் செலுத்தாமல் இதே நினச்சி தான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், புரியுதுங்க புரியுது, இதுக்கு மேலே நான் எதுவும் உங்ககிட்ட வாதாட விரும்பலை, நடுங்க போய் பேசலாம் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து நிலா வந்து சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க. அல்லவா அப்படின்னு சொல்லவும் அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் சோழன் வந்து நிற்கிறாங்க. அப்படியே சோழனை பார்த்த உடனே பல்லவன் எந்திரிச்சு நின்று அண்ணன் அப்படின்னு கிட்ட வந்து நிற்கிறாங்க. சோழனும் அமைதியாக நின்றுட்டுருக்கவும்,
பேசுங்க சோழன் அப்படின்னு நிலா சொல்லவும், அப்போது சோழன் கட்டி பிடிச்ச உடனே பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க சோழனை. அண்ணா நான் வேணும்னு எந்த தப்பு பண்ணலைண்ணே, நான் சும்மா தானே போனேன், என்னை நம்புங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்ச அழகவும் உடனே சோழன் அங்கே நிலா கிட்ட வீம்புக்கு கோவப்பட்டு பல்லவன் பேசாக்கட்டி இருக்கட்டும் அப்படி இப்படின்னு நான் அவங்ககிட்ட பேச போகிறது இல்லைன்னு பேசின சோழன் இங்கே பல்லவன் கட்டி பிடிச்ச அழுத உடனே அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு விடுடா சரி விடு பல்லவா பார்த்துக்கலாம் விடு எதுக்கு கவலைப்படுற அதான் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல விடு சரி எக்ஸாம் வருதுல்ல நீ அதில் உட்காந்து படித்து கவனம் செலுத்தி எக்ஸாம் பாஸ் ஆகிற வழியை பாரு உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம்ல ப்ளீஸ் படி என்ன அண்ணன் கொஞ்ச நாளில் சமாதானம் ஆகிடுவார் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு சோழன் மாறிடுறாரு. இதெல்லாம் பார்த்த நிலாவுக்கு அடப்பாவிகளா என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நிலாவுக்கு. அதுக்கடுத்து நிலா அப்படி சமாதானப்படுத்தி பல்லவனை வச்சுட்டு ஸோ அவங்களும் படிக்க உட்காந்து ஆரம்பிச்சிடுறாங்க. இனியாச்சும் என்ன புரிஞ்சுக்கிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சோழன் அதாவது கொஞ்சம் பல்லவன் சமாதானம் ஆயிடுறாரு. அடுத்து நீ நல்லா படி பல்லவா அண்ணன் உன்கிட்ட தன்னால் பேசுவார் வரப்போகிற எக்ஸாமில் படித்து ஃபுல்லாக நல்லா மார்க் எடுத்து அண்ணங்கிட்ட நில்லு இது வரைக்கும் உனக்கு அண்ணா தானே எல்லாத்துலேயுமே கார்டியனாக சைன் போட்டுட்ருக்காரு எப்படியும் காலேஜில் நீ மார்க் எடுத்துட்டு அண்ணங்கிட்ட தானே நிற்ப அப்போ உங்ககிட்ட அவர் பேசுவார் அவரோட கோவம் தனியாக கொஞ்ச நாள் டைம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும் சரியா நீ அப்படின்னு பல்லவனுமே ஒத்துக்கிறாங்க. ஸோ இப்போது இது ஒரு பக்கம் இருக்க அப்படி பேசி முடிச்சுட்டு பரவாயில்லைங்களேங்க நான் கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு நிலா அதாவது பல்லவன்கிட்ட எப்படியோ ஒரு வழி கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு சமாதானப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் தானேங்க கூப்பிட்டீங்க நீங்கள் இல்லைன்னா எதுங்க நடக்குது நீங்கள் இல்லைன்னா இதை இப்படியே விட்டுட்ருப்போம் நாங்கள் கண்டுக்காதே விட்டுட்ருப்போம் ஆனால் உங்களால் தாங்க நிறைய விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பேசவும் உடனே புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிருவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரூம்குள்ளே போடுறாங்க. அப்போ சோழன் இருந்துக்கிட்டு இப்படிப்பட்ட நிலாவுக்கு நம்ம குடும்பத்துக்காகவே இருக்கிற நிலாவுக்கு நம்ம இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கோம் நம்ம எதுவுமே இல்லை நிலா பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செய்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு சோழன் சேரனை பார்க்க கிச்சனுக்கு போகிறாங்க. அப்போ கிச்சனில் சமைச்சிட்ருக்காரு. ஆனால் என்ன சமைச்சு முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் முடிச்சிட்டேன்டா சோழா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சரிண்ணே நிலாவுக்கு வீட்டை அடமானம் வச்சு பத்திரம் கொடுக்குற வரைக்கும் பேசிட்டோம் அதுக்கப்புறம் எல்லாரும் அமைதியை விட்டுட்டிங்களே வானத்தோடைய பிரச்சனையை பார்த்துக்கிட்டு என்னென்ன கிளம்பலாமா பத்திரத்தை வைக்க அப்படின்னு சொல்லவும் என்னடா சோழா இன்னைக்கே வா அப்படின்னு என்னென்ன பத்திரத்தை வச்சு காசு கொடுக்க ஏற்பாடு பண்ணிட்டு இப்போ இன்னைக்கே வான்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு இல்லைடா உடனே கிளம்பணும்னு சொல்கிறே அதான் அப்படின்னு ஆமாண்ணே நமக்கு டைம் இல்லை எல்லாரும் சேர்த்து ஆல்ரெடி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதை பற்றி பேசிட்டாங்க நிலா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி கூட 2 நாளைக்கு மேலே ஆகுது நிலா தான் எதுவுமே கண்டுக்காமல் விட்டுட்டாங்க நான் அவங்க ஃப்ரெண்டு திவ்யா கிட்ட கால் பண்ணி ஆல்ரெடி விசாரிச்சிட்டேனே அவங்க இன்னும் 1 டேயில் கம்பெனி ஆரம்பிக்கதா சொல்லிட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் நாளைக்கு எல்லா ப்ராப்பர்ட்டியும் முடிச்சுட்டு 4 நாளைக்கு ஓப்பன் பண்ணுறதா கம்பெனியை சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளும் பணத்தை இன்வெஸ்ட் பண்ண கொடுக்கணும்லண்ணா அவங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அடுத்து கம்பெனியை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறம் இருக்கிற செலவுகளை பார்க்கணும்ல அதை வச்சு நிலாவோட அமௌண்ட்டை மேனேஜ் பண்ணிக்கிறேன் நிலா ஓகேவா நிலா கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாளன்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் அதெல்லாம் ஓகே தான் பணத்தோடு நான் வந்துடுறேன் நீங்கள் நிலா பேரையும் சேர்த்துக்கிட்டு அவங்க பேரையும் ஸோ எல்லாத்தையும் கம்பெனி சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே நம்மக்கிட்ட இருக்கிறது இப்போ பணம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க வேண்டியது மட்டும்தான் அவங்க ஆல்ரெடி முதலாளி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொன்னதும் சரிடா சோழா இதுக்கப்புறம் இதுக்கு வெயிட் பண்ணிட்டு சரி கிளம்பலாமடா ஆனால் அப்பா வரணும் இல்லைடா அவர் பேரில் தானே இருக்குது வீடு அப்படின்னதும் ஆமாண்ணே அவர் தான் வேணும் நீ போயிட்டு அவர் கிளம்ப சொல்லுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிலாடா அப்படின்னு சொல்லவும் அண்ணே நிலாவுக்கு இதை சொல்லாமல் நம்ம ஏன் சர்ப்ரைஸாக செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொன்னதும் இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது நிலா கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே நிற்க வச்சா நிலா பயங்கரமாக சந்தோஷப்படும்ல சரிடா நான் போய் அப்பா கிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிளம்பி வராரு. கிளம்பி வந்தால் நடேசன் வெளியில் உட்காந்துட்ருக்காரு. அப்பா பேங்க்குக்கு போகலாம் எந்திரிச்சு ரெடி ஆகுங்கப்பா அப்படின்னு சொல்லவும் இல்லைடா பத்திரத்தை வைக்கவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாப்பா அப்படின்னு சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எதுவுமே அடுத்து பேசாமல் அவர் பாட்டுக்கு ரெடி ஆகிடுறாரு. பத்திரத்தை எடுத்துக்கிட்டியாடா அப்படின்னு போகும்போது கேட்குறாரு. எல்லாம் எடுத்துக்கிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாமா சோழன் அப்படின்னு சொன்னதும் 3 பேரும் வெளியில் கிளம்புறாங்க. எல்லாரும் எங்கே போகிறீங்க அப்படின்னு நீலாம் கரெக்டாக கேட்டுடுறாங்க. திருன்னு முடிக்கிறாங்க. அதாம்மா பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல வர்றாரு. அப்போது சோழன் வேகமாக போயிட்டு அவரோட வாயை பொத்திக்கிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாரியா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சும்மா ஏதோ வேலையாக போயிட்டு வரோம் அண்ணன் எங்கே போகணுன்னு சொன்னார் அதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேரனை கோத்து விட்டுறாங்க. அப்படியாண்ணா எங்கண்ணா என்னை விட்டுட்டு போகிறீங்க
நானும் கூட வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்துப்பா அது இவன் இப்போ நான் என்ன பதில் சொல்கிறது நிலாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் முழிக்கவும், அதுங்க அன்னன்னைக்கு தெரியல எங்கே போகிறோன்னு, அப்புறமா வந்து சொல்கிறோங்க, நீங்கள் வீட்டிலே இருங்க நாங்கள் போயிட்டு வந்துடுறோம், பாருங்கள் வெயில் வேறு ரொம்ப ஓவராக அடிக்குது, வெயிலில் வந்தீங்களா கருத்து போயிடுவீங்க அப்படின்னலாம் வந்து சோழன் சொல்லிட்டு இருக்கோமோ, என்ன நக்கலா நீங்கள் போகிறது காரில், இன்னமும் நான் வந்தால் மட்டும் கருத்துறவன்ற மாதிரி பேசுகிறீங்க, நீங்களாம் கருக்க மாட்டீங்களா அப்படின்னு. இல்லைங்க இதெல்லாம் ஒரிஜினல் கலரு, பரம்பரையாகவே இப்படி தான் இருக்குது, ஆனால் நீங்கள் அப்படி இல்லைல்ல, நீங்கள் பெரிய வீட்டில் நல்லா வாழ்ந்தவங்க, நீங்கள் இங்கே இருங்க நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு. என்ன இது இவர் சம்மந்தமே நம்ம பேசுகிறாரு அப்படின்னு நிலா நினச்சிட்டு இருக்கவும், ஏங்க அண்ணா சீக்கிரம் நடுங்க நடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன் அதாவது சோழன் வந்து எப்படியோ ஒரு வழியாக 3 பேரையும் கிளப்பி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போது நிலாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போர் அடிக்குதுன்னு பல்லவன் கிட்ட போகிறாங்க. அவர் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நடந்த விஷயங்களை நிலா வந்து பல்லவன் கிட்ட திரும்பவும் ஷேர் பண்ணி அவங்க 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரும் எங்கே கிளம்பி போனாங்க எங்கன்னு தெரியல அப்படின்னு. பாண்டியும் வந்து ஆக்சுவலி கடைக்கு கிளம்பி போயிட்டாரு. ஸோ இவங்க 3 பேரும் பேங்க்குக்கு போயிட்டு அங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. சோழனே எல்லா ஃபார்மாலிட்டிஸுமே முடிச்சுடுறாங்க. ஸோ நடேசன் வந்து கையெழுத்து போட்டால் மட்டும் போதும். ஸோ அப்படி தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்கவும், என்னடா சோழா என்ன ஆச்சு அப்படின்னு சேரின்னு கேட்கவும், எல்லாம் ஓகே தானே, அவங்க ரெடி பண்ணிவிட்டு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதும், அதுக்கப்புறமா நடேசன்றது யார் அப்படின்னு கூப்பிடுவோம். அப்பா வாங்க அப்படின்னு சேரின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே ஒரு கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொடு பேனாவை, பணம் கிடச்சிடல அப்படின்னு சொல்லவும், சார் பணத்தை கொடுக்க கையில் தான் சார், அதுக்கு தான் சார் சைன் வாங்குறோம் அப்படின்னு சொன்னதும், அப்போ என்ன சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கையெழுத்தை வந்து போட்டுடுறாங்க நடேசன். அப்படியே கையெழுத்து நடேசன் போட்டதுக்கு அப்புறமா பணம் வந்து அவங்க கைக்கு கொடுத்துடுறாங்க நடேசன் கிட்ட கொடுத்த உடனே அதை நம்ம சேரன் கிட்ட கூட கொடுக்கறது கிடையாது, நேராக சோழன் கிட்ட கொடுக்குறாங்க நடேசன் வந்து. இத்ரா பணம் நீ கேட்ட மாதிரி உன் பொண்டாட்டிக்கு கம்பெனியில் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண பணத்தை ரெடி பண்ணியாச்சு, இதை வச்சு எப்படியாச்சு அவள் மனசில் நல்ல இடத்த பிடிக்கிற வழியை பாரு, கம்பெனி சைடில் நிலாவை சேர்த்து விடு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அவங்க கிட்ட கொடுக்கவும், இது ஒரு மாதிரி சோழனுக்கே உணர்வுபூர்வமாக இருக்குது. என்னடா இது நம்ம கிட்ட கொடுக்குறாரே, அதுவும் என் மனைவிக்காகன்னு சொல்லி அப்படின்னு அவருக்கு அதை சொல்லும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், எனக்கு எடுக்கிற தேங்க்ஸ் என் மருமகளுக்கு நான் செய்கிறேன், இப்படி இந்த ஐடியா எல்லாரும் சேர்ந்து தான் எடுத்தோம், ஆனால் உன் பொண்டாட்டி கண்டிப்பாக மேலும் மேலும் வளரணும், இப்படியாச்சு அவளுக்கு நம்ம மேலே எல்லாம் நல்ல எண்ணெய் வரட்டும், இந்த வீட்டுக்குள்ளேயே அவள் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் நடேசன் கொடுக்குறாரு. அதை வாங்கினதுக்கு அப்புறமா, ஸோ சார் நீங்கள் கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக வந்து வீட்டை மீட்டுக்கலாம், இல்லைனா இன்ட்ரெஸ்ட் கட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. சரிடா பணத்தை பத்திரமா வை, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு. அண்ணே இதான் நான் பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு. சொல்லா உங்ககிட்ட தானே அப்பா கொடுத்தாரு, நீயே எடுத்துகிட்டு போய் திவ்யா கிட்ட கட்டிடு, அதனால நிலாவுக்கு உன் மேலே நல்ல எண்ணம் வரலாம்ல, மனசு மாறல அப்படின்னு சொல்லவும், பரவாயில்லையேன்னு எப்படியோ ரொம்ப நாள் கழிச்சு என் மேலே எல்லாருக்கும் பாசம் வர ஆரம்பிச்சிருக்கு, நானும் நிலாவும் சேர்ந்து வாழணும்னு உங்களுக்கு எண்ணம் வந்திருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சோலா அப்படியெல்லாம் எதுவும் இல்லைடா, எப்பயுமே எங்களுக்கு இந்த எண்ணம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, ரொம்ப நாள் கழிச்செல்லாம் ஒன்றும் இல்லை நீ நினைக்கிற மாதிரி, வா அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்து பணத்தை எடுத்து வச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அப்படி வந்துட்டு, ஆனால் நீங்கள் இங்கேருந்து வீட்டுக்கு போயிடுறீங்களா, ஆட்டோ பிடிச்சி நான் போயிட்டு பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவும், சரிடா சொல்ல அப்பா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து கிளம்பி வீட்டுக்கு வராங்க. இன்னொரு சைடு அவங்க ஃப்ரெண்டு திவ்யாவுக்கு கால் பண்ணுறாங்க, நிலாவுடைய ஃப்ரெண்டுக்கு. சோழன் வந்து ஹலோ அப்படின்னு சொல்லவும், நான் சோழன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லவும், ஓ சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கவும், நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க, நிலாவுக்காக பணத்தை நான் ரெடி பண்ணிட்டேன், நிலாவையும் சேர்த்துட்டீங்களா அப்படின்னு கேட்கவும், அதெல்லாம் ஆல்ரெடி சேர்த்தாச்சு அப்படின்னு. சரி பணத்தை நான் எங்கே கொடுக்கணும் வந்து அப்படின்னு கேட்குறாங்க. நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ லொக்கேஷன் ஷேர் பண்ண உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் ஃபோனை கட் பண்ணிவிட்டு திவ்யா இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனோடனே திவ்யா அவங்க ஃப்ரெண்ட் எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ண உடனே அங்கே இதில் பணம் இருக்குது, நீங்கள் பத்திரமா எடுத்துகிட்டு போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லவும், நாங்கள் எங்கே போக போகிறோம், இங்கே பாருங்கள் இதுதான் நம்ம கம்பெனி, நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னதும், ஓ இவ்வளோ கிட்ட தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஏற்கனவே போயிட்டு இருந்ததை விட கொஞ்சம் லாங் தான், ஆனால் இதை தாண்டி வேறு எங்கேயும் கிடைக்கல, சரியாக அமையல அப்படின்னு சொன்னதும், இதுவே கிட்டதாங்க, நிலாவும் வந்து போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்குறாங்க. நிலாவுக்கு இது தெரியாது, நான் சர்ப்ரைஸாக நிலாவை கூட்டிகிட்டு வரேன், நாளைக்கு தானே ஓப்பனிங்கு, நான் வந்து உங்ககிட்ட பணத்தை அதாவது நிலாவை நான் உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்து ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஒரு நிமிஷம், நிலாவுடைய ஆதார் கார்டு அப்புறம் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன,
தந்துட்டா போச்சு, நான் வேணா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எல்லாத்தையுமே போயிட்டு சென்ட் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்லிட்டு அவங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து சோழனுடைய ஃபோனில் போட்டு எல்லாம் சேவ் பண்ணிவிட்டு ஸோ வாட்ஸ்அப்பில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கிளம்பி வந்துடுறாரு திவ்யா கிட்டேருந்து சொல்லிட்டு. ஸோ வீட்டுக்கு வந்தால் நிலா போர் அடித்து தனியாக இருக்காங்க. நடை செய்யணும் செய்கிறேன்னு வந்த உடனே எங்கே போயிட்டு வந்தீங்க அங்கிள், என்கிட்ட சொல்லவே இல்லை, என்னை விட்டு தனியாக போயிருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்டுருக்கோம். ஐயய்ய என்னம்மா நீ சின்ன குழந்தையா, எங்கே போனாலும் உன்னை கூடவே கூட்டிகிட்டா போவாங்க அப்படின்னு கேட்கவும், அங்கிள் அப்படின்னவும், அட இந்தாம்மா சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு உனக்காக, சாப்பிடப்போ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ தான் என்ன சின்ன குழந்தையான்னு கேட்டுட்டு சின்ன குழந்தை மாதிரி தான் சாக்லேட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு நிலா பேசுவோம். சரிம்மா இதா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிதான் அதை வாங்கிக்கிட்டு நடேசன் கிட்ட பேசிட்டு நிலா உள்ளே போயிடுறாங்க. சேரனும் அப்படியே சைட்டுக்கு கிளம்பிடுறாரு. சோழன் வந்துடுறாரு கொஞ்ச நேரத்துலேயே. சோழன் வந்த உடனே நிலா வந்து எங்கேங்க போயிருந்தீங்க அப்படின்னு அதே கேள்வி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான் வெளியில் ஒரு வேலையாக போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்ருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே வானதி திரும்பவும் பாண்டிக்கு ஃபோன் பண்ணி சண்டை போடுறதுக்காகவே ஃபோன் பண்ணி கால் பண்ணி சண்டை போட்டுட்ருக்காங்க. பாண்டி ஃபோனே எடுக்கிறதுல கண்ணன் கிட்ட நடந்த விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நீங்கள் மட்டும்தான் வித்தியாசமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலடா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கவும் இன்னொரு பக்கம் இங்கே கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக எல்லா ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நிலா ரூமில் இல்லாத நேரமாக பார்த்து சோழன் வந்து அவங்களுடைய ரூமுக்கு போய் நிலா கேட்ட அதாவது திவ்யா கேட்ட மாதிரி நிலாவோடைய ப்ரூஃப் எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அது எல்லாத்தையும் அனுப்பி வச்சதுமே அவங்களுமே அதை காப்பி எடுத்து ஸோ அவங்களுக்கு அது யூஸ் ஆகுது, அவங்க எடுத்துக்கிறாங்க அதை வந்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நிலா வரத்துக்குள்ளே அதை வச்சுட்டு சோழன் உள்ளே இருந்து எல்லாத்தையும் பத்திரமா வச்சுட்டு வெளியில் வந்து உட்காந்துக்கிறாங்க. நிலா அப்போ வெளியில் வந்து பின்புறமாக போயிட்டு வராங்க. அப்போ தான் என்ன பண்ணுறது, ரொம்ப போர் அடிக்குது, ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி வாங்க கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, சோழன் நிலாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு அவங்களுக்கே தெரியாமல் திவ்யா கிட்ட பணம் கட்டி நிலாவை பார்ட்னர்ஷிப்பில் சேர்த்து விட்டுருக்காங்க. ஸோ அப்படி நிலாவை சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போய் கம்பெனியில் நிறுத்தினா நிலாவோட ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது, நிலா என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.